வணக்கம். கேவிகே கிங் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி இஞ்சியை பற்றி பார்ப்போம். இஞ்சி ஒரு இயற்கையான மருந்தாகவும் அன்றாட உணவில் சுவையூட்டியாகவும் பயன்படுத்துகிறோம். இஞ்சியின் குணங்களை பற்றி பார்ப்போம். செரிமானத்திற்கு உதவும், வயிற்றில் உண்டாகும் வாயு, அஜீரணம், வாந்தி போன்றவற்றை குறைக்கிறது. குளிர்காலத்தில் வரும் இருமல் இஞ்சி சாறை தேனுடன் சேர்த்து குடித்தால் தொண்டை வலி, இருமல் குறையும். வலி நிவாரணியாகவும் முட்டி வலி, தசைவலி ஆகியவற்றை குறைக்குது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறது. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு குறைகிறது. வாந்தி, தலை சுற்றல் குறையும். பயணம் செய்யும் போது ஏற்படும் குமட்டலை குறைக்க உதவுகிறது. உடல் வலி இருக்கும் இடத்துல இஞ்சி பேஸ்ட்டு தடவினால் உங்களுக்கு வீக்கம், வலி குறைகிறது. ஆனால் அதிகமாக இஞ்சி சாப்பிடும்போது வயிற்றில் எரிச்சல், அஜீரணம் ஏற்படக்கூடும். இஞ்சி அன்றாட உணவில் எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? இஞ்சி தேநீராக சாப்பிடலாம். காலையில் எழுந்தவுடன் இஞ்சி சேர்த்து சூடான தேநீர் குடிப்பது குளிர் இருமலையே உங்களுக்கு தடுக்குது. இஞ்சி சாறு, தேன் தொண்டவலி, இருமலுக்கு மிகவும் நல்லது. உணவில் கறி, சாம்பார், ரசம், சட்னி போன்றவற்றில் சிறிதளவு சேர்த்தால் செரிமானம் சுலபமாகும். இஞ்சி கஷாயம், குளிர், தலைவலி, சளி வந்தால் இஞ்சி, மிளகு, திப்பலி சேர்த்து குடிக்கலாம். இஞ்சி பச்சடி, உணவுடன் சிறிதளவு சாப்பிட்டால் அஜீரணம் குறையும். இஞ்சியை உப்பிலிட்டு வயிற்று புடப்பை குறைக்கும். இஞ்சியை எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். காலை வெறும் வயிற்றில் இஞ்சி சாறு, தேன் குடித்தால் செரிமான சக்தி அதிகரிக்கும். உணவுக்கு முன் சிறிது இஞ்சி உப்புடன் சாப்பிட்டால் உணவு சுலபமாக ஜீரணமாகும். குளிர்காலத்தில் இருமல் வந்த நேரத்தில் இஞ்சி தேநீர் கஷாயம் குடிப்பது சிறந்தது. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிற்று எரிச்சல் தரும். நாம் இன்றைக்கி இஞ்சி பச்சடி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க. நைஸாக கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வறுத்தெடுக்க ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்துருங்க. அதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கிடுங்க. தேவைக்கேற்ற புளி நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வறுத்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தொடி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகா பொடி போடுங்க, இல்லைன்னா போட தேவையில்லை. வெல்லம் ஒரு 4-5 ஸ்பூன் நீங்கள் போடுங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல தண்ணி சுண்டுனதும் இறக்கிடுங்க. டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். Thank you for watching.